crocodile how much? இப்போ என்ன ஷாப் கொண்டு நிற்கிறோம் பாருங்க. முதலை கறி பாருங்க இருக்கு. எஸ் முதலை கறி தான் வந்து சாப்பிட்டு ட்ரை பண்ண போகிறோம். அதுவும் கவுஷான் ரோடில். இது ஆக்சுவலாக ஒரு பார்ட்டி ரோடு. எல்லாரும் வந்து பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க. மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு இருக்கேன். நானும் சூப்பராக இருக்கேன். எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து பேங்காக்கில் தான் வந்து இருக்கேன். பேங்காக்கில் வந்து கவுஷாங் ரோடு அங்கே தான் வந்து இப்போ போயிட்டுருக்கேன். அது வந்து பார்ட்டி ஏரியா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்ன தான் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ நடந்து போயிட்டுருக்கேன். நான் இருக்கக்கூடிய ஹாஸ்டல் நேம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ளாய் ஹாஸ்டல். ஆக்சுவலாக ரொம்ப வந்து ரேட்டு கம்மி தான். ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 105 தாய் பாத் தான் வருது. ஸோ அதனால் வந்து ஈஸியாக வந்து நமக்கு ரொம்ப நாளானாலும் பிரச்சனை இல்லை, அழகாக வந்து தங்கியிருக்கலாம். அண்ட் இங்கே தான் அந்த பிரிட்ஜு பக்கத்தில் எங்கேயும் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே நடந்து போயிட்டுருக்கேன். இங்கே போயிட்டு உங்களுக்கு திரும்ப கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம ஜாலியை கண்டினியூ பண்ணிடலாம்.ลงเหยานักศิลป์ได้มาทำการแสดง10 นิ้วของเราครับการรำถวายมือด้วยการสักการะองค์พระหลวงได้จบลงเป็นที่เรียบร้อยครับยุติความสวยงามด้านหน้าเวทีกำลังจะเกิดขึ้นนะขอเสียงปรบมือเป็นกำลังแรงใจให้กับWhat was wrong with the king? So, pregnant to the cat tooth was one lady, Mary Austin. Next time. Next time, okay? Next time. இது ஆக்சுவலாக ஒரு பார்ட்டி ரோடு. எல்லாரும் வந்து பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேர் இருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, கொஞ்சம் பேர் இருந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பேர் மசாஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு ஃபுல் ஒரு திருவிழா குளத்தில் இருக்குது. அப்படியே crocodile meat. முதலை கறி பாருங்க இருக்கு. crocodile how much? 150 200 baht. Huh? 150 200 baht. 200 baht. மக்களே அப்போ முதலை கறி ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. இப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன ஷாப் கொண்டு நிற்கிறோம் பாருங்கள். பேக்கில் என்ன தெரியுதா? எஸ் முதலை கறி தான் வந்து சாப்பிட்டு ட்ரை பண்ண போகிறோம். அதுவும் கவுஷான் ரோடில்.
ஸோ அப்படியே அந்த பார்ட்டி ஏரியா பார்த்துட்டு ட்ரை பண்ண போகிறோம். ரெடி ஆகிட்டே இருக்குது. பார்பிக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக போட சொல்லியிருக்கேன். பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். பிரச்சிருச்சு கையில். டேஸ்ட் எப்படி இருக்குது? அப்படியே லைட்டாக சிக்கன் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. ரொம்ப வித்தியாசம் தெரியல. சாஸ் எல்லாம் ஊற்றிருக்காங்க. கொஞ்சம் ஸ்பைசி சாஸ் ஊற்றிருக்காங்க. அதனால் கொஞ்சம் காரமாக இருக்குது. அப்படியே சவுச்சிட்டு சவச்சிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அது எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, நம்ம இந்த கனவா மீன்லாம் சாப்பிடும்போது ஒரு சவக்கலாம் ஒரு டேஸ்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் ஃபீல் ஆகிட்டு எனக்கு. நல்லா செய்யலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி தர சொல்லியிருக்கேன். கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அப்படி தான் இருக்குது. மக்களே, கௌஷன் ரோடு போயிட்டு அப்படி வந்துட்டேன். க்ராக்கோடைலில் வந்து மீட்டை வந்து ட்ரை பண்ணது நினச்சேன், ட்ரை பண்ணிட்டேன். ஓகே, அப்போ இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேனுக்கு ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த சீரீஸில் வந்து சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ட்ராவல் பையன். டாடா, பை பை, see you, bye.